கரூரில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி செந்தில்குமார் கூட்ட நெரிசல் குறித்து ஐஜி அஸ்ராக்ரத் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து தாவேகா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதில் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்றும், விஜய்க்கு எதிரான தனி நீதிபதியின் கருத்துக்களை நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் முறையிடப்பட்டிருந்தது. இதேபோல பாதிக்கப்பட்ட சிலர் சார்பில் சிபிஐ விசாரணை கோரியும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் JK மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றப்படுவதாக தெரிவித்தது. அதனை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் குழு கண்காணிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த குழுவில் ஐஜி அந்தஸ்திலான 2 IPS அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்றும், அவர்கள் தமிழ்நாட்டில் பணியாற்றினாலும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் கூறியது. தேவைப்பட்டால் சிபிஐக்கு உரிய உத்தரவுகளை இந்த கண்காணிப்பு குழு பிறப்பிக்கலாம் என்றும், கண்காணிப்பு குழுவுக்கும் சிபிஐக்கும் இடையே தொடர்பு கொள்வதற்காக மூத்த அதிகாரி ஒருவரை தமிழ்நாடு அரசு நியமிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணையை முடிக்கவும் ஆணையிட்டது. அதே சமயம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதால் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழு விசாரணையையும், தமிழ்நாடு அரசு அமைத்த அருணா ஜெகதீசனின் ஒரு நபர் ஆணைய விசாரணையையும் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. சிறப்பு புலனாய்வு குழு சேகரித்த டிஜிட்டல் உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும், ஒரு நபர் ஆணைய விசாரணை ஆவணங்களையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிட்டது. சிபிஐ விசாரணைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் எனவும், 8 வாரங்களுக்குள் தமிழ்நாடு அரசு பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. அதே சமயம் அரசியல் கட்சியினர் ரோட் ஷோ நடத்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முறையாக விசாரிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விஜய் தரப்பின் கருத்துக்களை கேட்காமல் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தனி நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்திருப்பதாக அதிருப்தியை வெளிப்படுத்திய உச்சநீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழு அமைக்கும் முடிவுக்கு தனி நீதிபதி எப்படி வந்தார் என்றும் வினவியது. கரூர் மாவட்டம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அதிகாரப்பூர்வ எல்லைக்குள் வரும் நிலையில் அந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தின் பிரதான அமர்வில் உள்ள தனி நீதிபதி ஏன் எடுத்துக்கொண்டார் என்றும், கிரிமினல் வழக்காக விசாரித்தது ஏன் எனவும் அடுக்கடுக்காக கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியது. இதுகுறித்து உயர்நீதிமன்ற பதிவாளர் விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கும் சூழலில் நீதி வெல்லும் என தாவேகா தலைவர் விஜய் X பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் கடந்த காலத்தில் அதுகுறித்து தாவேகா தலைவர் விஜய் பேசியதையும், தற்போது ஆதவர்ஜுனா மற்றும் திமுக வழக்கறிஞர் வில்சன் ஆகியோர் கூறியிருப்பதையும் பார்க்கலாம். சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதேதானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ RSS பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் SOP பத்தி கேஸ் ஃபைல் இருக்கும்போது பிரயர் சம்பந்தமே இல்லாம சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் SIT ஃபார்ம் பண்ணி, அந்த SIT-யோடைய நோக்கம் நியூட்ரலா இருக்குமா, டிரான்ஸ்பரன்சியா இருக்குமான்னு தெரியாது, வெளிப்படை தன்மையா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றிக் கழகத்தை நாங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் ஒரு பதிவு பண்ணிட்டார். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த என்கொயரி தொடர்ந்தால் தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் அந்த தவறு செய்த ஒரு அரசியலை திமுக உருவாக்கும். இந்த பாதிப்பு ஆனவர்களுக்கு எந்த விதத்திலும் இந்த உத்தரவு அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போறதில்ல. இவர்கள் ஆதவர்ஜுனா அவர்கள் சிபிஐ கேட்கவில்லை என்று அவர் முதல்ல சொன்னார். ஆனா இப்போ சிபிஐ ஆர்டர் போட்டுட்டாங்க, அது எங்களுக்கு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்றாரு. நீதிமன்றத்தில் அவங்க வச்ச வாதம் வேற,
இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்த உடனே தனக்கு தன்னால தான் வந்து விட்டது என்பதை அவரை சொல்றாரு. ஆகவே இது எந்த விதத்திலயும் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு அவங்க நினைக்க முடியாது.